கஷ்டப்படுத்த கர்த்தர் உங்களை அடுத்த லெவல், அடுத்த படி கொண்டு போவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நம்புறவங்க கைகளை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. Thank you Jesus. முள்ளுகளுக்குள்ளே லீலி புஷ்பம் எப்படி இருக்கிறதோ அப்படியே என் குமாரத்திக்குள்ளே நீயும் இருக்கிறாய். முள்ளுகள் ஆண்டவரை குத்தும் போது உன்னுடைய வாசனை வெளியே வருவது போல கர்த்தர் சொல்லுகிறார், இந்த நெருக்கத்திலே உன்னை நான் பயன்படுத்துவேன், இந்த முள்கள் மத்தியிலே உன்னை நான் பயன்படுத்துவேன், இந்த நெரிஞ்சல்கள் மத்தியிலே நான் உன்னை பயன்படுத்துவேன், இந்த தேள்கள் மத்தியிலே கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் பயன்படுத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி ஆமென். பயமில்லை, பயமில்லை, பயமில்லை. ஹல்லேலூயா. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். பாடும். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடியேற்றுவார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தால் ஆவியானவர் கொடி. கைகளை தட்டி பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, எனக்காக யுத்தம் செய். பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு. பயமில்லையே, பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, நமக்காக யுத்தம் செய். பயமில்லையே. ஆமென். கவனிங்க ஆண்டவருடைய பிள்ளைகளே, நம்மை ஆண்டவர் இன்றைக்கு இந்த கொடுக்கிற செய்தி என்ன அப்படின்னா, இந்த எசேக்கியாவை ஆண்டவர் ஒரு வல்லமையான ஒரு கருவியா பயன்படுத்துவார், ஒரு பெரிய கருவியா பயன்படுத்துவார். இதுவரைக்கும் எத்தனையோ தீர்க்கதரிசிகள் எழும்பி இருக்கிறார்கள். ஆனா எந்த தீர்க்கதரிசியை கொண்டு செய்யாத காரியத்தை கர்த்தர் இந்த எசேக்கியாவை கொண்டு ஆண்டவர் செய்வார். ஆனா இந்த எசேக்கியாவை ஆண்டவர் எங்க வச்சிருந்தார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுகிறது, முள்ளுகளுக்குள்ளேயும் நெரிஞ்சல்களுக்குள்ளேயும் தேள்களுக்குள்ளேயும் கர்த்தர் கொண்டு போய் வைத்தார். அப்போ நம்ம சுற்றி எந்த மனிதர்கள் எல்லாம் இருப்பார்களாமா? முள்ள மாதிரி குத்துற மனிதர்கள் இருப்பாங்க, நெரிஞ்சல மாதிரி அப்படியே நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ற மனுஷர்கள் இருப்பாங்க. அதே மாதிரி தேள்களை மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே கொட்டுகிற மனிதர்கள் இருப்பார்கள். ஆனா ஆண்டவருடைய